tamilcinemanew.in. வெல்கம் டு தமிழ் சினிமா. இன்னைக்கு நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் பலே வெள்ளையே தேவா. பொதுவாக ஒருவரை பாராட்டத்துக்குரிய செயலை செய்யும் பொழுது சொல்லும் ஒரு சொல் பலே வெள்ளையே தேவா. அதையே தலைப்பாக கொண்ட அறிமுகம் இயக்குனர் பிரகாஷுடன் சசிகுமார் இணைந்து நடித்து வெளிவந்திருக்கும் படம்தான் பலே வெள்ளையே தேவா. இந்த படம் நம்மையும் அப்படி சொல்ல வைக்கிறதா என்று பார்க்கலாம். படத்தின் கதை: ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என எப்போது நாம் உபயோகிக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களும் நிறைந்த ஒரு கிராமத்திற்கு போஸ்ட் மாஸ்டராக வரும் ரோகிணியும் அவருடைய மகனான சசிகுமாரும், செல்ஃபி காத்தையா கணக்காக வரும் கோவை சரளா, சங்கிலி முருகன் வீட்டுக்கு புதியதாக குடி வருகிறார்கள். வந்த இடத்தில் ஹீரோ சசிகுமாருக்கு கதாநாயகி தானியா மீது காதல் வர, ஒரு கட்டத்தில் ஊரில் கேபிள் டிவி நடத்தி வரும் வில்லனாக வரும் வல்லவனுக்கும் சசிகுமாருக்கும் இடையே ஒரு பிரச்சனை உண்டாகிறது. அதன்பின் அந்த பிரச்சனையால் சசிகுமாருக்கும் கோவை சரளாவுக்கும் இடையே மனஸ்தாபம் உண்டாகிறது. இதற்கிடையே கதாநாயகின் அப்பாவாக வரும் பாலசிங்கம் போலீஸை பார்த்தாலே உடனே பயந்து ஓடி அருவாளை தூக்கி கொள்கிறார். அவர் ஏன், எதற்காக அப்படி செய்கிறார் என்ற சுவாரஸ்யத்துடன் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு கோவை சரளா சசிகுமாரின் காதலை சேர்த்து வைத்தாரா, வில்லனுக்கும் சசிகுமாருக்கும் இடையே இருந்த பிரச்சனை முடிந்ததா என்பதே படத்தின் கதை. பொதுவாக சசிகுமாரி படங்கள் என்றாலே குடும்பங்களை பார்க்கக்கூடிய படமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் அதற்கேற்ற போலவே தான் உள்ளது. சசிகுமார் தன்னுடைய வழக்கமான தான் நடித்துள்ளார். கோவை சரளா தமிழ் சினிமாவின் அடுத்த ஆட்சி என்று சொல்லுவது சரியாகத்தான் உள்ளது. ஆட்சி மனோரமா இல்லாத குறையை இவர் தீர்த்துவிட்டார். கோவை சரளாவின் கணவனாக வரும் சங்கிலி முருகனும் சரி, வில்லனாக வரும் வல்லவனும் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக செய்துள்ளனர். அம்மாவாக வரும் ரோகிணியும் ஒரு தமிழ் சினிமாவின் அம்மாவாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இயக்குனர் பிரகாஷுக்கு இது முதல் படம் என்பதால் இன்னும் கொஞ்சம் கதையில் விறுவிறுப்பை கூட்டியிருக்கலாம் என்று சொல்ல தோன்கிறது. பொதுவாக சசிகுமார் படங்கள் என்றாலே காமெடிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் தெரியவில்லை. மொத்தத்தில் இன்னும் கொஞ்சம் ரசிக்க வைக்கும்படி இருந்திருக்கலாம். அனைவரும் சொல்லியிருப்பார்கள் பலே வெள்ளையே தேவா என்று. இந்த படத்துக்கு நம்மளோட சேனல் கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 2.5. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.